ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட நைட் சொல் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஐஆப்டேனியம் மெத்திக் ஐட்டத்தோட கண்டினியூ எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோடு பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். I get over them so easily. My anxiety creeps inside of me, makes it hard to breathe. What's come over me feels like I'm somebody else. இப்ப அப்படியே ஹீரோ வந்து அவனுக்கு கிடைச்ச ரிவார்டு கோல்டன் ஆப்பிள் எடுக்கிறான். கோல்டன் ஆப்பிள், இந்த ஆப்பிளோட ரேங்க் வந்து லெஜெண்டரி. இந்த ஆப்பிள் வந்து ஏஜ் ஆக்கிறத 50% கம்மியாகும். அதே மாதிரி நேச்சுரலா ஹீல் ஆக்கிறத 50% அதிகரிக்கும். ஸ்டெமினா 20+ இன்க்ரீஸ் ஆகும். மானாவும் 20+ இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஐட்டத்தை விற்கவும் முடியாது, யாருக்கும் கொடுக்கவும் முடியாது. அந்த ஆப்பிள் பார்த்துக்கிட்டு இது வந்து ஏஜ் ஆக்கிறத கம்மி பண்ணுமா, நேச்சுரல் ஹீல் அதிகம் பண்ணுமா, இது ரொம்பவே ரேர் தான். இது மட்டும் வித்தா கண்டிப்பா மில்லியன் ஆச்சும் போகும். ஆனா இந்த ஐட்டத்தை விற்கவும் முடியாதே, யார்கிட்டயும் கொடுக்கவும் முடியாதே. சரி, ஃபர்ஸ்ட் என்னோட லூட் எல்லாம் பார்த்தாச்சு. எனக்கு சரியா ஞாபகம் இருக்க வரைக்கும் ஏ ரேங்க் தீம் டஞ்சன் வந்து சியோல்ல இருக்கிற தீம் பார்க்ல ஓபன் ஆகும். அங்க வந்து தார்ஜெல்ஃபி தண்டர் ஸ்டெப்ஸ் இருக்கும். அங்க வந்து ஒரு ஷூ கிடைக்கும், அது ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணும். அந்த தார்ஜெல் வந்து தோரோட எடுப்புடி, அவன் தான் அந்த ஷூவை போட்டுக்கிட்டு இருந்தான். அது வந்து உங்களோட வேகத்தை அதிகரிக்கும், டெக்ஸ்டரிட்டி ஸ்டேட். ஸோ அதனால நிறைய மெட்டீரியல் ஹார்ட் ரைடர் வந்து அதை அடையணும்னு ஆசைப்படுவாங்க. இது வந்து எனக்கு கிடைச்சதுன்னா என்னோட மானா அப்புறம் எண்டுரன்ஸ் பேலன்ஸ் பண்ண உதவும், என்னோட டெக்ஸ்டரி கூடன்னு சொல்லிட்டு அப்படியே ஆப்பிள டிஷர்ட்லயே தொடச்சிட்டு ஆப்பிள கடிச்சு சாப்பிட்றான். இது வந்து சாதாரண ஆப்பிள் மாதிரி தான் இருக்கு டேஸ்ட்னு அப்படியே அந்த கோல்டன் ஆப்பிள சாப்பிட்றாரு பயப்புள்ள. இப்ப அப்படியே நோட்டிபிகேஷன் வருது, உங்களுக்கு ஏஜ் ஆகிறது கம்மியாகுது, நேச்சுரல் ஹீல் இன்க்ரீஸ் ஆகுது, அப்படியே ஸ்டெமினாவும் மானாவும் இன்க்ரீஸ் ஆகுது. ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டு வாவ் செம்மையா இருக்கே, இதோட எஃபெக்ட் நார்மலா இல்ல, என்னோட உடம்பு அப்படியே லைட்டா இருக்குதுன்னு, இதோட கண்டிஷன் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே போன் எடுத்து ஹலோ இது நான் தான் மிஞ்சேயும் சொல்றான். இப்ப ஹீரோ அப்படியே தீம் பார்க்குக்கு போறான். நான் பாஸ்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்த பார்க்கும்போது இங்கே இருக்கணும் போலியே இருக்கே, அப்படியே நடந்து போறான் டிக்கெட் கவுண்டருக்கு. அப்ப அந்த கவுண்டர் பொண்ணு வந்து ஹலோ உங்களுக்கு எந்த டிக்கெட் வேணும்னு கேக்குது. அப்ப கார்டை நீட்டி நான் மிஞ்சேயும், நான் யூனிவர்ஸ் கில்டுல இருந்து வந்திருக்க ரைடர், இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க ஒரு தீம் டஞ்சன் ஓபன் ஆக போகுதுன்னு சொல்றான். இப்ப அப்படியே அந்த இன்ஸ்ட்ரக்டர் வந்து பாய்ஸ் ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிற இடத்துக்கு வந்து மிஞ்சோயிங் இருக்கானான்னு கேக்குறாங்க. அப்ப அந்த பொண்ணு வந்து இப்போதான் மிஞ்சோயிங் வந்து வெளியே போயிருக்காங்க. ஆமா, அவன் நேத்து வந்தான், அப்புறம் ஏதோ இன்னைக்கு போகணும்னு வெளியே போயிருக்காங்க. ஏதோ ப்ராப்ளமா அந்த பொண்ணு கேக்குது. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு இன்ஸ்ட்ரக்டர் சொல்றாங்க. அவன் ஆல்ரெடி ஹீல் ஆயிட்டானா அந்த இன்சிடென்ட்ல இருந்து. அவன் நியூவா வந்த ஸ்டூடெண்ட் தான், ஆனா அவன் ஸ்கில்டு மட்டும் இல்லாம ரொம்பவே வேகமா அதுல இருந்து குணமாகறான். அவனுக்கு நிஜமாலேயே தைரியம் அதிகம்தான் நினைக்கிறாங்க. அவன் திரும்ப வந்துதான் அவன் கிட்ட சொல்லுங்க என்னைய வந்து பார்க்க சொல்லின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு கண்டிப்பா அவங்க கிட்ட சொல்றேன்னு சொல்றா. தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வராங்க. ஹாஸ்டல்ல இருந்து கொஞ்சம் தூரம் எட்ட வந்துட்டு அவங்க இயர்போன் எடுத்து காதுல மாட்டிக்கிட்டு நான் கிம் சியோன் பேசுறேன், டீம் மேனேஜர் சாங் சியோ, கேக்குதான்னு கேக்குறாங்க. எனக்கு கேக்குது, இன்வெஸ்டிகேஷன் எப்படி போச்சுன்னு கேக்குறாங்க. நான் இத விசாரிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் இதுக்கு பின்னாடி கோஜா இருந்தா இருக்கான்னு கண்டுபிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. அந்த போன்ல இருக்கிறவங்க இந்த பிராக்டிக்கல் டஞ்சனுக்கு காரணமா இருந்த ஜியோக்கி ரொம்பவே மோசமான நிலைமையில இருப்பான். நீங்க இதே மாதிரி அவங்க 2 பேர் மேலயும் கண்ணு வச்சுக்கோங்க, ஏதாவது நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்றான். புரிஞ்சுது. அப்புறம் இன்னொரு விஷயம்னு சொல்றாங்க. என்னதுன்னு கேக்குறான். ஸ்டூடெண்ட் மிஞ்சோயிங் முன்னாடியே உங்ககிட்ட பேசினவன் தான், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவனுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே பார்க்க காட்டுறாங்க, நம்ம ஹீரோ அங்கதான் இருக்கான். அப்ப அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க, இது ரொம்பவே எமர்ஜென்சி சிச்சுவேஷன், நான் மறுபடியும் அனௌன்ஸ்மெண்ட் பண்றேன், எல்லா கெஸ்ட்டுமே பார்க்ல இருந்து வெளியே போங்கன்னு சொல்றாங்க. இது எல்லாமே ரொம்பவே வேகமா பண்றாங்க. யூனிவர்ஸ் கில்டு செல்வாக்கு மிக்கவங்க தான் நினைக்கிறான். சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிக்க போதுன்னு போன் எடுத்து டைம் பாக்குறான். இப்ப அப்படியே பிளாஷ்பேக்க நினைச்சு பாக்குறான் கால் பண்ணது. ஆல்ரைட், இது எனக்கு கண்டிப்பா புரியுது, உனக்கு கண்டிப்பா தெரியும்னா யூனிவர்ஸ் கில்டு பேரு நீ யூஸ் பண்ணுன்னு சொல்றாங்க.
ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்றான். ஆனா ஒரு கண்டிஷன், ஏதாவது டேஞ்சரான சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா உன்னோட சேஃப்டி மேல கவனம் வச்சுக்கோன்னு சொல்றாங்க. அதுதான் அந்த கண்டிஷனான்னு ஹீரோ கேக்குறான். ஆமா, எனக்கு உன் திறமை மேல நம்பிக்கை இல்லாம இல்ல. ஏன்னா எந்த ஒரு டீச்சரும் அவங்க ஸ்டூடெண்ட்ட ஆபத்தான சுச்சுவேஷன்ல இருக்கிறத விரும்ப மாட்டாங்க. டஞ்சன்ல எது வேணாலும் நடக்கலாம்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே தீம் டஞ்சன் நெவர்லாண்டின் ட்ரீம்ஸ் அப்பியர் ஆகுது. அப்படியே ஹீரோக்கு நோட்டிபிகேஷன் வருது, உங்களுக்கு ரிவார்டு வந்து ஸ்பெஷல் ஐட்டம். இதுல வந்து 3 மிஷின், அதுவும் தொடர்ச்சியா வின் பண்ணணும், ஸ்பெஷல் ரிவார்ட் கிடைக்கும்னு வருது. ஸ்பெஷல் கோஸ்ட் வந்து பிக் 3, இதோட டிஃபிகல்ட் வந்து ஏ, ரிவார்டு வந்து தாஜில்ஃபோட தண்டர் ஸ்டெப்ஸ் எஸ், ரிமைனிங் டைம் வந்து 23 hours 59 minutes, பெனால்டி வந்து எதுவும் இல்லை. அப்படியே அந்த தீம் பார்க் சேஞ்ச் ஆகுது. நான் பாஸ்டுக்கு வரதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே தான் இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்ப அப்படியே பாஸ்ட் லைஃப்ல இந்த டஞ்சனை கிளியர் பண்ணவங்கள, இன்டர்வியூ கொடுத்தவங்கள நினைச்சு பாக்குறான். இவ தான் சியோ ஹா ஹியூன், ஏஜ் 16. என்னோட பாஸ்ட் லைஃப்ல இவ பார்க் டஞ்சனை கிளியர் பண்ணவ. நான் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டேன். வைக்கிங் வந்து மிஷின் லொகேஷனை கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி அடுத்தது ஹாண்டட் ஹவுஸ், அப்புறம் பேரிட கண்டுபிடிச்சேன். உங்களுக்கு தெரியுமா, என்னோட மைண்ட் ஆக்சலரேஷன் ஸ்கில் வந்து செம்ம ஆசம். என்னால பண்ண முடியாதது எதுவுமே இல்லை. என்னோட பிரெயினை யூஸ் பண்ணனா நான் ரொம்பவே ஆர்வமா இருந்தேன் இங்க தீம் பார்க் டஞ்சன் இருக்குன்னு. ஆனா இது ரொம்பவே டிசப்பாயிண்டடா இருக்கு. ஹீரோ நினைச்சு பார்த்துட்டு, தண்ணியே சொல்லிக்கிற ஜீனியஸ் 150 IQ இருக்கிறவ, அவ வந்து ரொம்பவே ஆர்வமா அவளோட பவரை பத்தி எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அவ மேல பொறாமப்படுறவங்க எல்லாம் அவளை கொன்னுட்டாங்க. அதுக்கப்புறம் தாஜில் தண்டர் ஸ்டெப் வந்து வேற ஒருத்தன் கையில போயிடுச்சுன்னு நினைச்சிட்டு, அதனால இது பெட்டரா இருக்கும் இது என்கிட்ட இருந்ததுன்னா. அப்படியே வானம் ரெட் கலர்ல சேஞ்ச் ஆகுது. ஆறா மாதிரி வந்து அந்த இடம் ஃபுல்லா சேஞ்ச் ஆகுது. இப்ப அப்படியே தீம் பார்க் டஞ்சன் ஓபன் ஆகுது. ஹீரோ அதுக்குள்ள போறான். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் மிஷனை கண்டுபிடிச்சிட்டீங்க பிக் 3ல, நீங்க வைக்கிங் மிஷனை ஸ்டார்ட் பண்றீங்களான்னு வருது. ஹீரோ ஆமான்னு சொல்லிட்டு, நான் இப்பவே என்டர் ஆகுறேன். நான் அப்படியே வைக்கிங் மிஷின்குள்ள போறான். நீங்க வந்து இந்த கதையோட முடிவை மாத்தணும்னு வருது. அப்படியே உள்ள தீம் டஞ்சனுக்குள்ள போறான். இப்ப என்ட்ரி வெளியே ஒரு பொண்ணு பாக்குறா. இப்ப லோடிங் ஆகுது. அப்படியே 100% ஆனதும் நீங்க கேரக்டர் கூட ஒன்னாயிட்டீங்க. நீங்க வந்து தாஜில்ஃபி வார் வைக்கிங் இன்வெஷன்ல சர்வைட் ஆனவங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் மிஷன் வந்து தாஜில்ஃபி கிரிட்ஜின்னு வருது. ஹீரோ அப்படியே பொறுமையா கண்ணை திறக்கிறான். தீம் கோஸ்ட் வந்து தாஜில்ஃபி கிரிட்ஜி பழி வாங்கணும். காட் ஆஃப் தண்டர் வந்து தாஜலோட வேகமா போற காலை பார்த்து ரொம்பவே பொறாமப்பட்டான். அதனால தாஜல்ஃபியோட எங்க சிஸ்டர் ரோஸ்காவை கடத்திட்டான். அவளை அதுக்கப்புறம் அடிமையா வச்சுக்கிட்டு அவளை வலிக்கட்டையமா வேலை செய்ய வச்சுக்கிட்டு இருக்கான் தாஜல்ஃபி. அதனால உங்க மிஷன் என்னன்னா, தாஜலோட எங்க சிஸ்டரை காப்பாத்தணும், ரோஸ்காவை அவனோட கிரிட்ஜில இருந்து விடுவிக்கணும். டிஃபிகல்ட் வந்து எஸ், ரிவார்டு வந்து ஆக்டிவ் ஸ்கில் கமாண்டர் ஷவுட். இதுல ரோஸ்காவும் இறந்தாலும் சரி, தாஜில்ஃபி இறந்தாலும் சரி, நீங்க தோத்துடுவீங்க. பெனால்டி வந்து டெத்து. இப்ப அப்படியே தாஜில்ஃபோட பிளாஷ்பேக் போகுது. தாஜில்ஃப் வந்து காட் தண்டரோட சர்வெண்ட். இவன் வந்து 9 லோகத்தை விட இவன் தான் வேகமானவன். இவன் ஒரிஜினலா ஒரு மனுஷன் தான். அவன் ஏசர்களை அவன் வெறுத்தான். ஏன்னா அவனோட குடும்பமே இழந்தான். ஏசரை வணங்குற வைக்கிங்கால தான் இழந்தான். இதெல்லாம் ஹீரோ கேட்டுட்டு, என்ன தாஜில்ஃபுக்கும் ஏசருக்கும் பிடிக்காத? ஆனா ஒரிஜினல் ஸ்டோரியில அந்த மாதிரி இல்லையே. இது வந்து இன்னொரு பிரச்சனையா ஏசருக்கும் நோர்னியாவுக்கும் யோசிக்கிறான். இப்ப அப்படியே ஹீரோ வந்து ஒரு ஷிப்ல கண்ணை திறக்கிறான். டேய் தாஜில்ஃப் எழுந்துடுறான்னு கத்துறான். ஹீரோ என்னடான்னு பாக்குறான். இது வந்து திருடப்பட்ட ஷிப்பாச்சே. ரோஸ்காவை கண்டுபிடிக்கிறதுக்கு இவன் தான் ஃபெட்ரிக் இந்த ஷிப்பை திருடறதுக்கு பிளான் போட்டுவன். அவன் வந்து ஹீரோ ஷோல்டர் மேல கை வச்சு, நீ நல்லா இருக்கியான்னு கேக்குறான். ஏன் நல்லா இருக்கன்னு சொல்றான். இப்ப அப்படியே 2 ஷிப்பும் வந்து இடிக்குது. பேலன்ஸ் பண்ண முடியாம தடும் மாறுறாங்க. அப்படியே கடல் கொள்ளக்காரனுங்க வந்து என்ட்ரி தரானுங்க. டேயின்னு அடச்சேன்னு கத்துறான். ஹீரோ வந்து இங்க என்ன நடக்குதுடா ஒன்னும் புரியல. ஆனா நான் இத கொஞ்சம் சமாளிக்கணும், ரோஸ்காவை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இதை என் கிட்ட விட்டுடுன்னு சொல்றான். ஹே வெயிட் பண்ணு, கொஞ்சம் வெயிட் பண்ணு தாஜில்ஃப்னு சொல்றான். ஹீரோ செம்ம ஸ்பீடா ஓடி போய் அப்படியே எனிமியோட ஷிப்புக்குள்ள ஜம்ப் அடிச்சு குதிச்சு நிக்கிறான். அப்ப அங்க இருக்கிற கடல் கொள்ளக்காரன் வந்து, ஹே இவனை பாருடா, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எனிமியோட ஷிப்புக்குள்ள வந்து நிக்கிற, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஓடி போய் ஒளிய
கொல்லணும்டா முட்டாள், ஹ ஹ ஹ, உன்னை இப்பயும் கொல்றேன்னு பாருடான்னு சொல்றான். ஹீரோ அங்க பார்த்துட்டு அப்படியே வெயிட் பண்ணுன்னு பாக்குறான். இவ தானே அந்த பொண்ணு, இவ இங்க என்னடா பண்றான்னு பாக்குறான். நீங்க தாஜிஃபோட எங்க சிஸ்டரை கண்டுபிடிச்சிட்டீங்க, ரோஸ்காவன் வருது.